Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா 12th standard mathematicsல வால்யூம் 2ல இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்க்கான புக் பேக் 1 மார்க் क्वेश्चंस உடைய ஷார்ட்கட் பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிக்கோங்க and மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्स கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க and நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டர் 7 பார்த்துலாம். ஷார்ட்கட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புக் பேக்கில் இருந்தால் உங்களுக்கு 16-17 1 மார்க் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ இப்போ ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், த வால்யூம் ஆஃப் ஸ்பியர். இதில் பார்த்தீங்கன்னா கொஷினில் 3 இருக்கும், இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ ஆன்சரும் நமக்கு 3 தான், இந்த 3 சென்டிமீட்டர். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கே 10 இருக்கும், இங்கே 40 இருக்கும். 40 divided by 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 4. அப்போ ஆன்சரும் நமக்கு 4ல் தான் ஸ்டார்ட் ஆகணும், 4/25. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 3t² இருக்கும், அதாவது டீக்கு முன்னால் 3 இருக்கும். அப்போ ஆன்சரில் அப்படியே ரெசிப்ரோக்கல், சரியா? t = 3 அப்படியே இந்த சைடு கொண்டுட்டு வந்தோம்னா 1/3 மாறிடுமா? ஓகேவா? டீக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த 3-ஐ அப்படி இந்த சைடு கொண்டுட்டு வந்தோம்னா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும், 1/3. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் அப்படின்றத கீவேர்டாக ஞாபகம் வச்சுக்கிறங்க. ஒரு ஸ்டோன் வந்து 2.5 கிலோ இருக்குது, சரியா? ஒரு ஸ்டோன் வந்து 2.5 கிலோ இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 6 இருக்கும், இங்கே 2 இருக்கும். 6 - 2 4-ஆ? அப்போ ஆன்சர்லேயும் நமக்கு 4 வரணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 இருக்கும். நமக்கு இங்கே எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கிறனால ஆன்சரும் பாசிட்டிவ்ல இருக்கணும். அப்போ 4,11. சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்கும், இங்கே -2 இருக்கும். இதை அப்படியே டிவைட் பண்ணுங்க, 8 divided by -2. இப்போ ஆன்சர் நமக்கு -4. செவன்த் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் நமக்கு π/12 இருக்கும். அப்போ ஆப்ஷன்லேயும் நமக்கு /12 வரணும். இந்த ஒரே ஒரு ஆன்சரில் மட்டும்தான் /12 இருக்கும். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு y² - xy + 9 அப்படின்னு இருக்கும், சரியா? ஸோ இந்த 9-ஐ வந்து நம்ம ரூட் எடுத்தோன்னா +or-3, சரியா? y² = 9, பட் y = 9 ரூட் எடுத்தோன்னா +or-3 வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அப்படி இல்லைன்னா இந்த 9-உடைய எந்த நம்பருக்கு வந்து ஸ்கொயர் எடுக்கும் அப்படின்னா 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் பாருங்க, y² x², இங்கேயும் 2 இருக்கும், இங்கேயும் 2 இருக்கும். அப்போ ஆன்சர்லேயே நமக்கு 2 வரணும், π/2. 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே x லிமிட் வந்து 0 இருக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன தான்? 0 தான். 11th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுலேயுமே இங்கேயும் 4 இருக்கும், இங்கேயும் 4 இருக்கும். இப்போ ஆன்சர்லேயும் நமக்கு 4 வரணும், ஃபர்ஸ்ட் 4 வரணும், சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் 4 இருக்கும், இங்கேயும் செகண்ட் 4 இருக்கும். ஆனால் நமக்கு ஃபர்ஸ்ட் 4 வரணும். 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் தியரம். இந்த ரோல் அப்படின்னா ரோல் நம்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோல் நம்பர் 2, சரியா? ரோல் நம்பர் 2. அப்படி இல்லைன்னா இந்த ரோலில் வந்து 2 L இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து 2. 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே மீன் வேல்யூ, மீன் அப்படின்னா அதனுடைய ரைமிங் பாருங்க, மீன் 3. 14th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் 9 இருக்கு, ஆன்சர்லேயும் நமக்கு 9 வரணும், சரியா? 3-ஐ பார்க்கக்கூடாது, 9 மட்டும் பாருங்க. 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 2πன்னு இருக்கா கொஸ்டினில், 2π. இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. அப்படி நம்ம டிவிஷனில் எடுத்தோம்னா π/2, சரியா? 2 × π. இது அப்படியே நம்ம டிவிஷனில் எடுத்தோம்னா π/2. இப்போ ஆன்சர் வந்து π/2. 16th கொஸ்டின், இங்கே கொஸ்டினில் e⁻², இருக்கணும். அப்போ ஆன்சரில் வந்து இங்கே e⁻2 இருக்கணும், சரியா? பாருங்க, இங்கே மட்டும் தான் e⁻2 இருக்கு. 17th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஸ்டினில் பாருங்க 2 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு. இதில் நடுவில் மிஸ் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3யும் 5ம் தான். அப்போ இங்கே இருக்கு பாருங்க, 3 5, 2 3 4 5 6. 18th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 இருக்கும் கொஸ்டினில், அதோட அதே மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் ஆன்சரில் பார்த்தோம்னா 100. 19th கொஸ்டின், இதில் வந்து கர்வ் அப்படின்னு வந்ததுன்னா நோ பாயிண்ட்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோ பாயிண்ட்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்.
நோனாலும் ஜீரோனாலும் ஒன்று தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கர்வ் அப்படின்னா நோ பாயிண்ட்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அடுத்து 20th கொஸ்டின். கொஸ்டினில் உங்களுக்கு 1 இருக்குதா? அப்போ ஆன்சர்லேயும் 1 இருக்கணும். ஃபஸ்ட்டு 1 வரணும். சரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 0 இருக்கணும். ஃபஸ்ட்டு 7th சாப்டர் இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் சாப்டர் 8 பாருங்க. எக்ஸசைஸ் 8.8. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ உங்களுக்கு கொஸ்டினில் 10 சென்டிமீட்டர் இருக்கா? அந்த 10 சென்டிமீட்டரில் ஒரே ஒரு 0 தானே இருக்குது. அப்போ ஆன்சர்லேயும் உங்களுக்கு ஒரே ஒரு 0 தான் வரணும். பட் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 2 ஆப்ஷன்ஸில் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு 2 வரக்கூடாது. அப்போ 0.4%. செகண்ட் கொஸ்டினுக்கு 5th ரூட் ஆஃப் 31 அப்படின்னு இருக்கா? அப்போ 5th ரூட் அப்படின்னு வந்தாவே 1/5 ஞாபகம் வச்சுக்கிறேங்க. சரியா? 1/5. 5th ரூட்னால by 5. 5 இருக்கக்கூடாது. 5ன்னு வந்துருச்சுன்னா நம்ம 5 சொல்லலாம். பட் 5ன்னு வந்திருக்கிறதுனால 1/5 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஆட் ஒன் அவுட்டு. மற்றதுலாம் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்கொயர் இருக்கும். இது ஒரு ஆப்ஷன் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அதனால் இதுதான் வந்து ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த எக்ஸ் பவரில் இங்கேயும் 1 தான் இருக்கும், இங்கேயும் 1 தான். எக்ஸ் பவரும் 1 தான், ஒய் பவரும் 1 தான். அப்போ ஆன்சர் உங்களுக்கு 1. ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட் தான். மற்ற ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு லாக் இருக்கும், ஆன்சரில் மட்டும் லாக் இருக்காது. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ பவர் எக்ஸ்ஒய் இருக்கா? எல்லாத்துலேயுமே இ பவர் எக்ஸ்ஒய் இருக்கும். அதே எக்ஸ்ஒய் இன்னொரு இடத்துல இங்கேயும் இருக்கு பாருங்க. அப்போ இங்கேயும் உள்ளேயும் எக்ஸ்ஒய் இருக்கணும், பவர்லையும் எக்ஸ்ஒய் இருக்கணும். அது 2 வந்து இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. அதான் ஆன்சர். 7th கொஸ்டின். கொஸ்டினில் 4 இருக்கிறதுனால ஆன்சரும் 4ல் ஸ்டார்ட் ஆகணும். 4.8. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். நீங்கள் பார்த்தீங்கன்னா 6x பவர் 2 இருக்கும். இந்த 6ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 12. அப்போ 12 வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நமக்கு ஒரே ஆன்சராக இருக்கணும், ஒரே நம்பராக இருக்கணும். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது. அப்போ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 9th கொஸ்டினுக்கு வந்து கியூப்னு இருக்கா கொஸ்டினில்? கொஸ்டினில் கியூப் அப்படின்னு வந்ததுன்னா ஆன்சரில் நமக்கு கியூப் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கும் கியூப் இருக்குது, எம்முக்கும் கியூப் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள். இங்கே 3x². இப்போ 3x² வந்துச்சுன்னா இந்த 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 6. இப்போ ஆன்சர் நமக்கு 6ல் ஸ்டார்ட் ஆகணும். இங்கேயும் 6ல் இருக்குது, இங்கேயும் 6ல் இருக்குது. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மைனஸும் இங்கே ப்ளஸ்ஸும் இருக்குமா? இப்போ ஆன்சரில் இங்கே ப்ளஸ்ஸும் இங்கே மைனஸும் இருக்கிற மாதிரி ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா x/x+1 இருக்கா? ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸு ஓகேவா? டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் வந்து 1/x+1 த ஹோல் ஸ்கொயர். அதாவது பாசிட்டிவ்ல இருக்கணும் நமக்கு ஆன்சர். ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பாருங்க. இந்த 12th கொஸ்டின்ல இந்த எல்லா டேர்ம்னுடைய பவரையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இங்க எக்ஸ் பவர் 1, ஒய் பவர் 1, எக்ஸ் பவர் 2, எக்ஸ் பவர் 1, ஒய் பவர் 1, ஒய் பவர் 1. 1 2 3 5 6 7 கிடைக்குதா? அப்போ ஆன்சர் வந்து 7. நெக்ஸ்ட்டு 13th கொஸ்டின் பாருங்க. இங்கே கொஸ்டினில் நமக்கு π/2 இருக்கா? இப்போ ஆன்சர்லேயே நமக்கு π/2 வரணும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் வராது. பட் இந்த 2 இடத்துலையும் ப்ளஸ் இருக்குது, π/2. இதில் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? இந்த ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸை இந்த பக்கம் கொண்டுட்டு வந்தோம்னா மைனஸ் எக்ஸாக மாறிடுமா? அப்போ -x ப்ளஸ் π/2. 14th கொஸ்டின் ஆட் ஒன் அவுட். ஓகேவா? மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு XYன்னு இருக்கும், ஆன்சர் மட்டும் 0ன்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்க வேண்டியது. 15th கொஸ்டினும் ஆட் ஒன் அவுட்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்லையும் ஒய்லையும் இருக்கும், ஆன்சர் மட்டும் ஜெட்ல ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸில் ஆரம்பிச்சு ஜெட்ல முடியுது, ஆன்சர் நமக்கு ஜெட்ல ஆரம்பிச்சு எக்ஸில் முடியும். தட்ஸ் இட். 8th சாப்டர் முடிச்சு. நெக்ஸ்ட் 9th சாப்டர் எக்ஸசைஸ் 9.10. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த வேல்யூ ஆஃப். இங்கே நமக்கு லிமிட்டில் மேலே 2/3 இருக்கா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 3 6. 6 வரக்கூடிய ஆப்ஷன் இதுதான். அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். தென் செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இங்கே 1 2, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. அப்போ மொத்தம் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 5 வருதா? 5 வரக்கூடிய ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் 0ல் ஸ்டார்ட் ஆகிறதுனால 0.
ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சைனுக்கு பவரில் 2 இருக்கிறனால 2/3. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட் இங்கேயும் 4 இங்கேயும் 4 இருக்கா, இப்போ ஆன்சரும் 4 தான். சிக்ஸ்த் கொஸ்டினில் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நமக்கு 2ல் ஸ்டார்ட் ஆகுதா, இப்போ ஆன்சர் 2. செவன்த் கொஸ்டினில் இங்கே பார்த்தீங்கன்னா t cos t, இதே ஃபார்மேட்டில் எந்த ஆன்சர் இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், x cos x, tக்கு பதிலாக x, இப்போ அதான் ஆன்சர். எய்த் கொஸ்டினுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே ஒய்க்கு பவரில் 2 இருக்குது, அப்போ 2 × 4 8 வரக்கூடியதான் ஆன்சர். இந்த நைன்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1 இங்கே 0, இப்போ 1ஐயும் 0வையும் போட்டோம்னா 10ன்னு வந்துருமா. அடுத்து இந்த 99 இந்த 1ஐயும் ஆட் பண்ணோம்னா 100 வந்துருமா. அப்போ 10100 10 100. 10th கொஸ்டின் பாருங்க, இங்கே நமக்கு 5/2, ரெண்டு லிமிட் இருக்கா, அப்போ 2 5 கீழே 2. 11th கொஸ்டின் 90 9ல் ஸ்டார்ட் ஆகிறதுனால 9. தென் 12th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, 3 × 3 9, கீழே நமக்கு டினாமினேட்டரில் 9 வரக்கூடியதான் ஆன்சரு. பட் இங்கேயும் வருது, எத்தனை 3 இருக்குது, 2 3, அப்போ 2/9. 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே பவரில் நமக்கு இப்போ இங்கேயும் 3π இங்கேயும் 3π இங்கேயும் 3π இங்கேயும் 3π தான், நாலுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நமக்கு டினாமினேட்டர் தான் இப்போ மாறப்போகுது. ஸோ அதுக்காக என்ன செய்யறோம்னா இங்கே சைனுக்கு பவரில் 4 இருக்குது, 2 லிமிட் இருக்குது, அப்போ 4 × 2 8. 14th கொஸ்டினும் 15th கொஸ்டினும் சேம் தான், எக்ஸ்க்கு பவரில் 2 இருக்கிறனால 2/27, இங்கே ஆன்சர் 2. இதில் நமக்கு πa3ன்றது எல்லா ஆப்ஷன்ஸ்லேயுமே இருக்குது, கீழே வரக்கூடிய நம்பர் தான் நமக்கு எது வரும் அப்படின்றது பார்க்கணும். பார்த்தீங்கன்னா வால்யூம்னாவே கியூப் தானே, இங்கே பவரில் 2 இருக்கா, 2னுடைய கியூப் என்ன, 2 × 2 × 2 6. நெக்ஸ்ட் 17th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். 3 1 2 1 2 1, இந்த ரெண்டாவது நம்பரில் உள்ள இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 10 வரும். இங்கே 10 இல்லை, பட் நியர்பை 10ன்னு பார்த்தோம்னா 9, ஸோ இதான் ஆன்சர். 18th கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே π²/4ன்றது எல்லாத்துலேயுமே இருக்கும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் தான் நமக்கு என்னன்றது பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே -1 இருக்கும், இங்கே 2 இருக்கும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -2 பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸில் தான் வருது. நெக்ஸ்ட்டு இதில் 3πa⁴/16 தான் ஆன்சர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த 4னுடைய ஸ்கொயர், 4 × 4 16, இதுதான் இப்போ ஒரே மாதிரி வருது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் 20 பாருங்க, 20 பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1/2, f(1) அப்படின்ட்டு இருக்கிறதுனால 1 வந்துடுது. மொத்தம் எத்தனை லிமிட் இருக்குது, 2 லிமிட் இருக்கிறதுனால 1/2. ஸோ இதோட 9th சாப்டர் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் சாப்டர் 10 எக்ஸசைஸ் 10.9 பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இதில் கொஸ்டின்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 2 இருக்கா, அடுத்து செகண்ட் நம்பர் 3 இருக்கா, அப்போ 2,3. செகண்ட் கொஸ்டினும் இந்த 5th கொஸ்டினும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா d²y/t x², இங்கே +y = 0, இங்கே -y = 0, அவ்வளோதான். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே ப்ளஸ் வந்துருந்ததுன்னா ப்ளஸ்ஸு, இங்கே பவரில் மைனஸ் வந்துருந்ததுன்னா மைனஸில் உள்ளதை எழுதிக்கிறோம், சரியா. தென் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினில் ஒரு sin x இருக்குது, ஒரு cos x இருக்குது, அப்போ 1,1. ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the order of the differential equation of all circles h, k அப்படின்றத ஹைகோர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஹைகோர்ட்டில் வந்து ஆர்டர் அப்படின்றது எத்தனை தடவை சொல்லுவாங்க, ஆர்டர்னு 3 தடவை சொல்லுவாங்களா, அப்போ 3. தென் 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டினும் இந்த 17th கொஸ்டினும் நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் kx வர்றது ஆன்சர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. 6th கொஸ்டினும் 7th கொஸ்டினும் வேறு எந்த கொஸ்டினும் அந்த மாதிரி இருக்காது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் kx. அதுக்கப்புறம் இந்த 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன், சர்க்கிள்ஸ், பேரபோலா, எலிப்ஸ் அப்படின்றதுல பேரபோலா தான் வந்து நமக்கு ஆன்சர்.
நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. இங்க கொஸ்டின்ல y ஈக்குவல் டு 0 இருக்கா, அப்ப ஆன்சரும் நமக்கு y ஈக்குவல் டு தான் வரணும். இங்க ஒரு y ஈக்குவல் டு இருக்கு, இங்க ஒரு y ஈக்குவல் டு இருக்கு. இந்த p இதெல்லாம் நம்ம இந்த சைடு கொண்டுட்டு போயிட்டோம்னா மைனஸா மாறிடுமா, அப்ப மைனஸ்ல உள்ளதான் ஆன்சர். 9th கொஸ்டின் பாத்தீங்கன்னா இங்க கொஸ்டின்ல லாம்டா நமக்கு கீழே இருக்கும், ஆன்சர்ல லாம்டா நமக்கு மேல வரணும். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. 10th கொஸ்டின்ல இங்க நமக்கு எக்ஸ் கீழே தானே வருது, அப்போ கீழே தான் நமக்கு எக்ஸ் வரணும், எக்ஸ் தான் வரணும் சரியா, எக்ஸ் ஸ்கொயர்லாம் வரக்கூடாது. இப்போ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 11th கொஸ்டின்ல இந்த பார்த்தீங்கன்னா 1ன்னு ஆரம்பிக்கும், ஆன்சரும் 1 தான். இப்போ பார்த்தீங்கன்னா 1 1 1 நிறையா 1 வரும், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க 1ன்றது. 12th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பி இருக்கும், அடுத்து கியூ இருக்கும், அப்போ பி வந்து கியூவை விட பெருசாக தான் இருக்கும் சரியா, பி கிரேட்டர் தேன் கியூ. நெக்ஸ்ட்டு 13th கொஸ்டின். இது இந்த 13 14 15 16 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 ஆன்சர்ஸ் வந்து ஒரே மாதிரி இந்த சி அந்த மாதிரி வந்துருக்கும். இதில் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதில் 14ம் 16ம் ஆட் ஒன் அவுட்டாக ஞாபகம் வச்சுக்கிறங்க. 14 பார்த்தீங்கன்னா இதிலலாம் பாருங்கள் உங்களுக்கு 2 டேர்ம் இருக்கும், 2x² + c, ce⁻−x² + c, x² + c அப்படின்னு 2 டேர்ம் இருக்கும். இங்கே மட்டும்தான் ஒரே ஒரு டேர்ம் இருக்கும், ce⁻x2. அப்போ இதான் ஆன்சர். அதே போல் தான் 16ம் ஆட் ஒன் அவுட் தான். இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டினாமினேட்டரில் எந்த நம்பர்ஸுமே இருக்காது, ஆன்சரில் மட்டும்தான் டினாமினேட்டரில் நம்பர் இருக்கும். அப்போ அதை வச்சு கூட நீங்கள் ஆட் ஒன் அவுட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 13ம் 15ம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் சரியா. 13 15 மட்டும் ஆன்சர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 13க்கு வந்து y + sin inverse of x = cன்றதான் நமக்கு ஆன்சர். அதே போல் 15க்கு வந்து e⁻x + e⁻−y = c. அது 13லாம் கூட இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஒயில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒய் தான் வந்திருக்கு, ஒய் ஸ்கொயர் வரல, அப்போ ஒய் தான் ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா 15க்கு வந்து இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு இருக்கா, அப்போ நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒயின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 17th கொஸ்டின் சொல்லியாச்சு, ஈக்குவல் அந்த பக்கம் kx. தென் 18th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் சைனு காசு டேனு இது 3 வந்து டைரக்டானது. நம்ம அந்த காட்டு கொசிக் இதுதான் வந்து இன்வர்ஸ். அப்போ இதில் 4 டிஃப்ரெண்ட்டான ஒன்றுன்னு பார்த்தோம்னா காட் எக்ஸ் தான். 19th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு n வந்திருக்கு, அப்புறம் n+1 வந்திருக்கா, அப்போ ஆன்சரும் அதே தான். நெக்ஸ்ட் 20th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா the number of arbitrary constants in the particular solution of a differential equation of third order is. இதில் நமக்கு சொல்யூஷனில் 2 O இருக்கா, அப்போ 0 தான் ஆன்சர். இந்த O 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 21ல் இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் உங்களுக்கு டினாமினேட்டரில் x + 1 இருக்குதுல்ல, இப்போ x + 1 டினாமினேட்டரில் வர்றது தான் ஆன்சர். 20ம் 22ம் 23ம் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆப்ஷன்ஸு. இன்க்ரீஸ்னா ப்ளஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிறங்க, எவாப்ரேஷன்னா மைனஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிறங்க. இங்கே பவரில் இங்கே ப்ளஸ் வர்றது ஆன்சர், இங்கே மைனஸ் வர்றது ஆன்சர். இன்க்ரீஸ்னு வந்ததுன்னா +kT, எவாப்ரேஷன் வந்ததுன்னா -kT. 24 வந்து உங்களுக்கு இங்கே கொஸ்டினில் வந்து 2y இருக்கும் சரியா, ஆன்சர் வந்து -2ன்னு ஞாபகம் வச்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் 25 வந்து y = x³ + 2 இந்த டேர்ம் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா. இந்த 3 கியூப் ஆக்கிடுறோம், ப்ளஸ் இந்த 2 2 ஆக்கி இந்த சைடு பவர் 2வை 2 ஆக்கிடும் சரியா. இப்போ y = x³ + 2. இதோட நமக்கு 10th சாப்டர் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு 11th சாப்டர் எக்ஸசைஸ் 11.6. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு மீன் எக்ஸிஸ்ட் பட் வேரியன்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்றதா ஆன்சர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கல்லை கண்டா நாயை காணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கல்லை கண்டா நாயை காணும், ஒன்று இருக்குது இன்னொன்று இல்லை சரியா. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து L/2 அப்புறம் L² / 12. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு L வந்துருக்கு சரியா, இப்போ L/2. அடுத்து 2L வந்திருக்கா, அப்போ L² மேலே வந்துடும். 2Lன்றது L² ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைடட் பை கீழே வந்து இதை வந்து 12ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 அப்போ 12. தேர்ட் கொஸ்டின்
இதில் லூசஸ்ன்னு வந்திருக்கா, லூஸ்னாவே மைனஸ்னு அர்த்தம். இப்போ மைனஸில் உள்ளதான் ஆன்சர். 2 மைனஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 6 வந்திருக்கா, அப்போ ஆன்சரில் 6 இருக்கணும். ஸோ மைனஸும் இருக்கணும், 6ம் இருக்கணும். 4th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 4 சைடட், அப்போ 4 தான் ஆன்சர். 5th கொஸ்டினில் பைனாமியல், பைனா 2ன்னு அர்த்தம், 2. இதில் இந்த I = 0, 1, 2, எக்ஸெட்ரா அப் டு n அப்படின்றது 4 ஆப்ஷன்ஸ்லையுமே இருக்கும். நம்ம பார்க்க வேண்டியது இந்த டேர்ம் மட்டும்தான். இங்கே I + 2n, இங்கே 2i - n, இங்கே n - i, இங்கே 2i + n. சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே n டைம்ஸ்னு வந்திருக்கா, அப்போ n வரணும் ஆன்சர். இந்த n கிடையாது, செகண்ட். இது பார்த்துக்கணும். 7th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 12 இருக்கா, இந்த 12னுடைய 4 மல்டிபிள்ஸ், 12க்கு அப்புறம் 16, 20, 24. இந்த வேல்யூஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதில் தான் இருக்குது. இப்போ இதான் ஆன்சர். 8th கொஸ்டின் வந்து நமக்கு ஆட் மேன் அவுட். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் இருக்கும். ஆன்சரில் மட்டும்தான் டெசிமல் பாயிண்ட் வரும், 40.75. 9th கொஸ்டினும் நமக்கு ஆட் மேன் அவுட் தான், 1.1. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 0 பாயிண்ட் இருக்கும், அது இருக்கக்கூடாது, 1.1. நெக்ஸ்ட் இந்த 10th கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸில் கீழே 243 இருக்கும். நம்ம மேலே உள்ளது தான் நம்ம பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 3, 5, 4 இது 3ஐயும் ஆட் பண்ணோம்னா 12 கிடைக்கும். 12 இல்லை, பட் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா 11. சரி, அப்போ 11 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த 11th கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 1 வந்திருக்கும், அப்போ மேலே 1 இருக்கணும். அடுத்து நமக்கு 3 வந்திருக்கும், கீழே 3 இருக்கணும், 1/3. 12th கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 5ன்னு முடிஞ்சிருக்கா, அப்போ பவரில் 5 இருக்கணும், இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 13th கொஸ்டின் பாருங்க. இங்கே நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே பார்த்தீங்கன்னா 1 வந்திருக்கு, அப்போ 1. இங்கே பார்த்தீங்கன்னா 1/2ன்ற மாதிரி இருக்கா, அப்போ 1/2, 1 and 1/2. சரியா? நெக்ஸ்ட்டு அந்த 14. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2-3 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, the value of a is, the value of k is அப்படின்னு இருக்கும். கேன்னு வந்ததுன்னா 2, ஏன்னு வந்ததுன்னா 1. இங்கே பாருங்க, ஏ இந்த இருக்கு பாருங்க, ஏன்னு வந்ததுன்னா 1. சரியா? கேன்னு வந்ததுன்னா 2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 15th கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 கொடுத்துருக்காங்க, இதில் 1 and 2, ஃபர்ஸ்ட் 2. சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 17th கொஸ்டின் வந்து நமக்கு இது நமக்கு ஆட் ஒன் அவுட் தான். ஏன்னா மற்ற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே 1 இருக்கும், ஆன்சரில் மட்டும்தான் மேலே 2 இருக்கும். தென் 18th கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் இது 18th நமக்கு இந்த இது 4 ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 × 3 6. அப்போ 6 தான் நமக்கு ஆன்சரில் வரணும். பட் இந்த 6 கிடையாது, இதுலேயே பெரிய நம்பர்னு பார்த்தோன்னா 0.96. அடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது நமக்கு 0.25ன்றதான் ஆன்சர். சரியா? இங்கே நமக்கு கொஸ்டினில் 2 இருக்குதா, அப்போ அந்த 2 எடுத்துக்கிறோம், 0.25. அடுத்து லாஸ்ட் ஒன் 20 customers 3 customers, அப்போ 20^3 ஆன்சரில் இருக்கணும். இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. பட் நமக்கு மேலே கியூப் வரக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ தட்ஸ் இட். 11th சாப்டர் முடிஞ்சு. லாஸ்ட் ஒன் சாப்டர் 12, எக்ஸசைஸ் 12.3. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பைனரி ஆன் அ செட் எஸ், பைனா 2ன்னு அர்த்தம், கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 2 S வரணும், அப்புறம் 1 S வரணும். பைனரிக்கு 2 S, அடுத்து 1 S. அப்புறம் சப்ட்ராக்ஷன் இஸ் நாட் அ பைனரி ஆப்ரேஷன். நாட்னு வந்ததுன்னா எண், நாட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எண் இல்லையா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆன் எண். சரியா? ஸோ என்ன ஃபாலோ பண்ணி வர்றது எது? எம், அப்போ மல்டிப்ளிகேஷன். ஸோ 4th ஒன் பாருங்க. இதில் நமக்கு A * B = AB, முன்னாலேயும் AB இருக்கணும், பின்னாலேயும் AB இருக்கணும், அது மட்டும் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து இந்த மேக்ஸிமம் இதெல்லாம் மினிமம்லாம் வரக்கூடாது. 5th கொஸ்டினுக்கு AB/7 இருக்கா, இந்த 7 பார்க்க Z மாதிரி இருக்கா, இப்போ Z தான் ஆப்ஷன். அடுத்து இந்த 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா Y = -2/3. இது என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே
3 minus 5 minus 2 5 minus 7 minus 2 அப்போ ஆன்சர் -2 தானே வருது. அப்போ -2/3. 7th கொஸ்டினுக்கு CAன்னு ஞாபகம் வச்சுக்கிறங்க. போத் காமுடேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் ரெண்டுமே இருக்குது. 8th கொஸ்டினுக்கு இங்கே T இருக்கா, ட்ரூ. டீன்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த T மாதிரி இது மட்டும்தான். √5 இஸ் அன் இரேஷனல் நம்பர். ஏன்னா இது மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதிலெல்லாம் எந்த நம்பருமே இருக்காது, இதில் மட்டும் தான் நம்பராக இருக்கும். ஆட்மேன் அவுட்டாக கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 9th கொஸ்டின் ஃபால்ஸ்னா ரெண்டுமே ஃபால்ஸ். சரியா, இதில் பார்த்தீங்கன்னா சைனா வந்து சென்னையிலையும் கிடையாது, √2 வந்து இன்டீஜரும் கிடையாது. சரியா, ரெண்டுமே ஃபால்ஸ். 10th கொஸ்டினுக்கு இந்த 3 தான் வந்து க்ளூ. 3க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்வால்வ்ஸ் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 லெட்டர்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த 3யை அப்படியே நம்ம திருப்பி போட்டோம்னா 8 வந்துடும். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கிறேன். இந்த 11th 12th கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இன்வர்ஸ்னு வந்தாலும் கான்ட்ரான்னு வந்தாலும் அப்படியே ஆப்போசிட். இங்கே பாருங்கள், பியை வந்து அப்படியே ரிவர்ஸாக எல்லாமே சிம்பிள்ஸையும் அப்படியே ரிவர்ஸாக மாற்றிருப்போம். இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே ஆர் அப்படியே முன்னாலேயே கொண்டுட்டு வந்துடும். முன்னாலே கொண்டு வந்து அதையும் நெகட்டிவாக மாற்றிட்டு பி நெகட்டிவ் சிம்பிள் மாற்றியாச்சு, கியூ நெகட்டிவ். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த கொஷின் நம்பர் 13ம் இந்த கொஷின் நம்பர் 16ம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். கொஷின் நம்பர் 13ல் இங்கே வந்து நமக்கு கியூக்கு முன்னால் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்கும், 16க்கு பிக்கு முன்னால் இருக்கும். ஸோ கியூக்கு முன்னால் இந்த நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சுன்னா அது எப்படி பார்க்கணும்னா டிடிஎஃப்டி இப்படி பார்க்கணும். சரியா, டிடிஎஃப்டி. கியூ அது பிக்கு முன்னால் நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இப்படி பார்க்கணும், எஃப்டி டிடி இப்படி பார்க்கணும், ஜிக்ஸாகாக பார்க்கணும். சரியா, அதான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்து இந்த 14th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு பி அப்புறம் இந்த வி சிம்பிள் அப்புறம் கியூ மொத்தம் 3 இருக்கிறதுனால 3. இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இன்கரெக்ட்னு வந்திருந்ததுன்னா 2 சிம்பிளுமே கரெக்டாக இருந்தால் இன்கரெக்ட். 2 சிம்பிளுமே பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அப்போ 2 சிம்பிளுமே சேமாக இருந்தால் இன்கரெக்ட். இந்த டுயல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஜஸ்ட் சிம்பிளை மட்டும் மாற்றுங்க. வியா இருந்ததுன்னா அதை கப்பாக மாற்றுங்க, கப்பாக இருந்ததுன்னா அதை வியா மாற்றுங்க, அவ்வளோதான். அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிக்கிற வேண்டியது. அடுத்து இந்த ப்ரொபோசிஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே பிக்கு பக்கத்தில் இந்த கேப்பு தானே வந்துருக்குது. ஸோ கேப் வந்துருக்கிறதுனால அது அப்படியே வர்றது இங்கே தான் அந்த மாதிரி வருது. ஸோ அதான் ஆன்சர். அடுத்து இந்த இது பார்த்தீங்கன்னா எஃப்னா 4ஆ, சரி சாரி 4னா எஃப்ஆ, 3னா டீயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன வந்து 4னா எஃப், 3னா டி, 4னா எஃப், 3னா டி. அப்போ எஃப்டி. இந்த லாஸ்ட் ஒன்ல பிக்யூ அப்படின்றது இந்த ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்கும். அதனால ஆட்மேன் அவுட்டாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். செகண்ட் வால்யூம் ஃபுல்லாக எல்லா சாப்டர்ஸுமே பார்த்தாச்சு. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.